அப்படியே செஞ்சா கூட இதான் கிப்லான்னு சொன்னா லேசா ஒரு கிராஸ் வச்சு இப்படி இருந்தா போதும், அது கிப்லா விட்டு லேசா திரும்பிடுச்சு அப்படி நம்மளா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதெல்லாம் இந்த காலத்துல சிங்கப்பூர்ல எல்லாம் ஒத்து வராது, சொல்லக்கூடாது. காரணம் முஸ்லீம்கள் நபி சொன்னா நன்மை இருக்கும். அந்த நபியுடைய வாக்குக்கு மீறி அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை மறுக்கிறோம்னு அர்த்தம். எக்காலத்திற்கும் உகந்ததுதான் நபியினுடைய வழிமுறை. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸை சொல்லி தருகிறார்கள். நரகத்துல எல்லாருமே கொடுமைக்கு ஆளாகக்கூடியவர் தான், வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா 4 நபர்கள் மற்றவங்களுக்கு வேதனையை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், 4 நபர்கள் துன்பத்தின் காரணத்தினால் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் காரணத்தினால் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களே வேதனை அடைந்தார்கள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த 4 கூட்டத்தாரையும் போய் பேட்டி கேட்டாங்க. நரகத்துல நடக்குது போய் கேட்டாங்க, நாங்கெல்லாம் வேதனை பண்றோம், எங்களுக்கு வேதனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க அங்க எங்க ஓடிக்கிட்டு சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சிரமத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க, நீங்க செஞ்ச தப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு என்ன, ஒருத்தர் சொல்ற, ஒருத்தர் எப்படி இருக்கிறார் சொன்னா அவருடைய மேனியோடு சேர்த்து ஒரு பெட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதை தூக்கிட்டு அங்கிருந்து வர்ற அந்த பெட்டி பல பேர் மேல இடிக்குது. அவர் சொன்னார், என்னுடைய பொறுப்பிலே பல பொருளாதாரங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் நான் மரணத்தை அனுபவித்தேன். நான் மூத்தா போகும்போது நிறைய ஏழை எளியவர்களுடைய சொத்து சோகம்லாம் என் பாக்கெட்ல இருந்துச்சு. இந்த நிலைமையில நான் மூத்தா போயிட்டேன். இதையெல்லாம் நான் நிறைவேற்றாதன் காரணத்தினால் அந்த பொறுப்புகள் என் முதுகின் மீது சுமத்தப்பட்ட நிலைமையில் நரகத்தில் வேலை செய்யப்படுறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? யாருக்காவது நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொடுத்துரும். இந்த காலத்துல கொலைக்க தெரிஞ்சவன் ஏமாத்த தெரிஞ்சவன் தான், அப்படி சொல்லக்கூடாது. நபி வழி அதுக்கு மாற்றமா சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இந்த கடனை முக்கியமா சொல்லுவாங்கன்னு சொன்னா, எந்த ஜனாசா வந்தாலும் கேட்பார்கள், இதற்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, இந்த மனிதருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இல்லை என்று சொன்னால்தான் தொழ வைப்பார்கள். கடன் இருக்குதுன்னு சொன்னா தொழ வைக்க மாட்டாங்க, நீங்களே தொழ வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். 2வது மனிதர் என்னவென்று சொன்னால், அவருடைய குடல் வெளியே வந்துருச்சு, அவர் என்ன செய்யறாரு, அதை இழுத்துக்கிட்டே அங்கேயும் ஓடுறார். இவர் யார் என்று கேட்கப்பட்ட போது, இவர் தான் நம்ம பேசக்கூடிய இந்த விஷயம், அதாவது சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாது. இவருக்கு என்ன தண்டனை? நரகத்துல குடல் வெளியே வந்துடும், அதை தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அங்கேயும் ஓடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டார். 3வது ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ரத்தமும் சீலும் சலமும் நாற்றம் அடித்த நிலையில் வெளியாகி கொண்டிருக்கும். அவர் யார் என்று சொன்னார், ஆபாசமான வார்த்தையை எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பார். சில பேரை கூடி எப்ப பார்த்தாலும் சில வாலிபருடைய கூட்டம். காரணம் என்னன்னா, பேசுறதெல்லாம் என்ன ஆபாசமான வார்த்தை, கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நாளைக்கு அல்லாஹ் ஈயத்தை காட்சி ஊத்துனா தெரியும், இதான கெட்டதை கேட்டுச்சு, இதான கெட்டதை பேசுச்சு. எப்பேற்பட்ட சுகமான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான பேச்சுக்களை பேசக்கூடாது, ஆபாசங்கள் வரக்கூடாது. 4வது ஒரு மனிதன் தன்னை தானே கிழித்த நிலைமையில் தன்னுடைய மேனியிலே இருக்கக்கூடிய சதைகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். இவன் யார் என்று கேட்கப்பட்ட போது அவன் சொல்லுவான், நான் தான் மற்றவர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டு கோட் சொல்லிக் கொண்டு தீர்த்து கொண்டிருந்தேன். நிறைய பேர் அந்த பழக்கம், நம்ம வாழ்றதுக்காக வேண்டி அடுத்தவனை போட்டு கொடுக்குறது. அது அரசாங்கமா இருந்தாலும் சரி, அது மற்ற குடும்பமா இருந்தாலும் சரி, போட்டு கொடுக்குறது. திருத்த நினைக்கணும். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் திருத்த நினைக்க வேண்டும். அப்படி அல்லாமல் அவனை ஆபத்தில் மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி கோல் சொல்வது, பிரச்சனை உருவாக்குவது, அவனை பற்றி கீபத் புறம் பேசுவது, இதெல்லாம் மார்க்கத்திலே ஆகுமானது அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யறதுல ஒவ்வொன்றும் எவ்வளவு பரிசுத்தங்கள் இருக்கின்றன. சொல்லிக்கிட்டு வர்றதே உது சம்பந்தப்பட்ட விஷயம் தான். மூக்க சுத்தப்படுத்தணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இரவு நேரத்தில் ஷைத்தான் அங்கே தான் குடியிருக்கிறான் என்று சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஷைத்தானுக்கு வேற இடமே இல்லையா? நோயை உருவாக்குற கிருமிகள் அந்த மூக்குக்குள் உருவாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். ஈரங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றனவோ அந்த இடங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க? அக்குள் முறையை 40 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். மர்மஸ்தானத்துக்கு மேலே வளரக்கூடிய முடிகளை 40 நாட்களுக்குள் அதை அகற்றப்பட வேண்டும். நகங்கள் வெட்டப்பட வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை நமக்கு சொல்லித் தராங்க. நபிமார்களுடைய தன்மைகள் என்பதாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். யோசனை பண்ணி பாருங்க. அக்குளிலே ஏற்படக்கூடிய வேர்வையின் மூலமாக பல நாற்றங்கள், அதன் மூலமாக கிருமிகள் ஏற்பட்டு சொறி சிரங்குகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? கட்பனியன் போட்டுக்கலாம், அதுல முடிய வளர்த்து வச்சுக்கலாம், இப்படி தூக்கி தூக்கி காட்டலாம். சொல்றதுக்கு நாட்டமா தான் இருக்கு. முஸ்லிம்கள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுத்தார்கள். 40 நாட்களுக்குள் அது வலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம், நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகள் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள் அது. அதே மாதிரி பல விஷயங்கள். நகம் வளர்க்கிறது சாதனைக்கு ஒரு அளவே இல்லையா? கிண்ண சாதனை. புக்க புரட்டி பார்த்தா, டிவியில பார்த்தோம் சொன்னா சில பேரை பார்த்தா இறக்கமா இருக்கு. இவன் என்ன நல்ல மனுஷன் தானா இல்லாட்டி பைத்தியமா? நகத்தை வளர்த்து தூக்க முடியாம தூக்கிட்டு போறான். அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. நகம் வளர்க்கிறது ஒரு நாகரிகமாக அது. சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லுது, நாகரிகத்துல சுகாதாரத்துல என்ன சொல்லுது? பிரஷ வச்சு நகத்தை இப்படி நல்ல தேய் சொல்லுது. நம்ம மார்க்க சொல்லுது நகை இருந்தா தானே பண்ணி தேய்க்கணும், நகமே வளர்க்காதுன்னு சொல்லுது. நகத்தை வெட்டு, அழுக்கு தேங்கக்கூடாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நகம் வளர்த்தால் தான் அந்த அழுக்குகள் தேங்கும். உணவோடு உணவாக சேர்ந்து விருந்தாளியா உள்ள போயிடுவார். யாரு? மிஸ்டர் அழுக்கு. எப்படி? மிஸ்டர் அழுக்கு உள்ள சேர்ந்து போயிடுவார். உள்ள போய் அவருடைய வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார். தேவையா நமக்கு இது? அதனாலதான் மார்க்கம் சொல்லுது வெட்டி, நகத்தை வெட்டி. இது நபிமார்கள் செஞ்ச பழக்கம். இது ஒரு சுன்னத், இது நல்ல நடைமுறை. இல்லை இல்ல பேஷன் அப்படி சொல்லல. நகத்தை பெருசா வளர்த்து வச்சு அதுல நெயில் பாலிஷ் போட்டாதான் அது அழகா இருக்கு. நெயில் பாலிஷ் போடுறதே ஹராம். நம்ம பொம்பளைங்கள்ல சில பேர் என்ன செய்யறாங்க? அதாவது கால்கள்ல பெருவரல்ல நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. சில பேர் தொழுகையாளியா இருந்தா போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா தொழுகை கூடாது, அவங்களுக்கு தொழுகை கூடாது. அதனால தொழுகையாளிகள் போட மாட்டாங்க. தொழுகை அல்லாத முஸ்லிம்கள் இருக்காங்க பாருங்க, சில பேர் நெயில் பாலிஷ் போடுறாங்க. அது ஒரு பெயிண்ட் மாதிரி உள்ள பொருள், அதுக்குள்ள தண்ணி போவாது. குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரு மனிதன் இந்த நெயில் பாலிஷ் போட்டு கொண்டு குளிப்பானையான குளிப்பு கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். 3 தன்மைகள் உள்ள வீட்டுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். ஒன்று நாய் இருக்கக்கூடிய இடம், நாய் பன்றி இருக்கக்கூடிய இடம். இரண்டாவது உருவப்படங்கள் இருக்கக்கூடிய இடம். மூன்றாவது ஜுனுபானி குளிப்பு கடமையானவர் இருக்கக்கூடிய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். குளிப்பு கடமையாயிருக்காக்கும் உடனே குளிக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுலயும் நோய் இருக்குது, அதுலயும் நோய் இருக்குது. மனைவியிடத்தை உறவு கொள்கிறோம் என்றால் அந்த குளிப்பு கடமையாகிவிட்டது. திரும்ப உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் போய் சிறுநீர் கழித்து விட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உறவு கொள்ளும். காரணம், அதன் மூலமா நோய் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடத்துல கத்னாவை பத்தி கட்டாயம் பேசி ஆகணும். கத்னா இருக்கிறதே விஞ்ஞானம் போதிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை வழிமுறைகளில் கத்னா இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. மருத்துவர்கள் இன்றைக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவம் கத்னா செய்யுங்க. ஆண்குறியினுடைய முன்தோலை அறுத்து வெட்டி எறிவது இருக்கிறது. இது நிறைய நோய்களுக்கு பரிகாரம். சில குழந்தைகள் பிறக்கும் போது என்ன எப்படி பிறக்குது? அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய வாசல் அடைபட்ட நிலைமையில பிறக்குது. உடனே டாக்டர் என்ன சொல்றாரு? முன்னால உள்ள தோலை வெட்டுங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த தோள்களுக்குள் அந்த நாம் எப்படி சொன்னோமோ ஈரம் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த இடம், அதே மாதிரி அந்த தோள்களுக்குள் சிறுநீர் கழித்து விட்டு நாம் வருகிற போது சிறுநீருடைய துளிகள் உள்ளே பதுங்குகின்றன. அல்லது தண்ணீர் பட்டதற்கு பிறகு அந்த தண்ணீர் உள்ளே தேங்கி இருக்கின்றன. அதனால என்ன ஏற்படும் தெரியுமா? அந்த தோள்களுக்குள் அந்த சிறுநீரோ தண்ணீரோ தேங்கி இருப்பதன் காரணத்தினால் வெளியில எப்படி ஒரு எஃபெக்ட் அது உருவாக்குதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள அந்த எஃபெக்டை உருவாக்கி சொறி சிரங்கை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னு சொன்னா கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதற்குள் சுண்ணாம்பு போன்ற ஒரு மெக்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுண்ணாம்பு போன்ற ஒரு திரவம் தேங்கி தேங்கி கடைசியாக அந்த மனிதனுக்கு அந்த உறுப்பிலே கேன்சரை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில நாட்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். எய்ட்ஸ் யாருக்கெல்லாம் வருகிறது, அதிகமாக வரக்கூடிய பகுதியில் எந்த பகுதியிலே முஸ்லிம்கள் அதாவது சுன்னத் கத்னா செய்த நிலைமையிலே உறவு கொள்கிறார்களோ அந்த பகுதியில் எய்ட்ஸ் வருவது குறைவாக இருக்கிறது. காரணம், எய்ட்ஸினுடைய கிருமிகள் தொற்றுவதற்குரிய வாய்ப்புகள் அதிலே கிடையாது.